ரைனோபிளாஸ்டி அப்படிங்கிறது நம்மளோட நோஸோட வடிவத்தை மாற்றி அமைக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சர்ஜரி தான் ரைனோபிளாஸ்டின்னு சொல்கிறோம். இதில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம்காக பண்ணக்கூடிய ரைனோபிளாஸ்டி ஒன்று, ஈஸ்தட்டிக் பர்பஸ்க்காக பண்ணக்கூடிய ரைனோபிளாஸ்டி ஒன்று. என்ன ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து நோஸ் பிளாக் வந்து மேஜர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அடிபட்டிருக்கலாம், இல்லை அடிபடாமையே அவங்க பிறவியிலேயே அவங்களுக்கு வந்து அந்த நோஸ் 2 நோஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த செப்டம் வந்து ரொம்ப வளைஞ்சு போய் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி ரொம்ப இருக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியோடு சேர்ந்து எக்ஸ்டர்னலாகவும் நோஸ் வந்து வளைஞ்சு தெரியும். அடிபட்டதுனாலையோ இல்லை நேச்சுரலாகவும் இருக்கலாம். இது வந்து கொஞ்சம் நாள் ஆக ஆக இன்னும் அதிகமாகவும் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியோடு வரவங்களுக்கு நம்ம வந்து அந்த செப்டல் கரெக்ஷனையும் பண்ணிவிட்டு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியும் கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக பண்ணக்கூடிய சர்ஜரி தான் ரைனோபிளாஸ்டி ஃபார் ஃபங்க்ஷனல் ரீசன்ஸுங்கிறது. காஸ்மெட்டிக் பர்பஸ்க்காக பண்ணக்கூடியது வந்து அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனலாக எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்காது, வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் ஆனால் அவங்களுக்கு நோஸ் வந்து இந்த டார்சம் ஆஃப் த நோஸில் வந்து ஒரு பெரிய ஹம்ப் இருக்குது, இல்லை வந்து ஆலார் பேஸ் வந்து ரொம்ப வைடாக இருக்குது, இல்லை நேசல் டிப் வந்து ரொம்ப ரவுண்டாக மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பல ரீசன்ஸ்க்காக அவங்களோட அப்பியரன்ஸ் ஆஃப் த நோஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடியது வந்து ஈஸ்தட்டிக் பர்பஸ்க்காக பண்ணக்கூடிய ரைனோபிளாஸ்டி. இந்த மாதிரி ரைனோபிளாஸ்டியில் 2 மேஜர் டிவிஷன் இருக்குது, ஃபங்க்ஷனல் ரைனோபிளாஸ்டி அண்ட் ஈஸ்தட்டிக் ரைனோபிளாஸ்டி. இன்னும் ஃபர்தராக வர வீடியோவில் இதை 2 பற்றியும் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ.